ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎஸ் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ இன்றைக்கி என்ன கெஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதிகமாக ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வேண்டாம் நண்பர்களே, ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப அளவாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா ஒரு காப்பி குடிக்கிற, டீ குடிக்கிற அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெருசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இதில் நிறையா பேர் அழிஞ்சு போனவங்க தான் அதிகம். என்ன சொல்கிறது, நிறையா டைம் சொல்லியாச்சு, திரும்பவும் சொல்கிறேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா டெய்லி பாருங்கள். நீங்கள் வந்து சார்ட் எடுத்து வச்சு நீங்களே பாருங்கள். எத்தனையோ பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதை வச்சு நீங்களே பாருங்கள். அதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக இதில் போய் சம்பாரிச்சலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அப்படி அவ்வளோ ஈஸி இல்லை. இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் போயிடலாம். இப்போது ஒரு 3 இடத்துல வந்து எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். எப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே இருக்கிறத வச்சு இங்கே வந்து நம்ம எடுக்கிறோம் எக்ஸாம்பிளாக. இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இது நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 505 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் அடித்தப்போ ஏபி 50, ஒரு நாள் விட்டு கீழே 40. ஓகேங்களா? ஏபி 50 40. அப்போ அடுத்து வந்தோம்னா 30ன்னு வரணும். ஆனால் அது 30ன்னு வரல. மேலே ஏறினா 60ன்னு வரணும். ஆனால் 60ன்னு வரல. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். மேலே ஏற்றி தான் அடிச்சிருக்கான். அதை ஒரு நம்பர் பவர் பண்ணி 10 அப்படிங்கிறது அடிச்சிருக்கான். 60க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா, 6 பவர் பண்ணோம்னா 10ன்னு வரும். அதுபடி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 10 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். தெளிவாக தான் இருக்கும். நான் வந்து தெளிவாக தான் சொல்லிகிட்ருக்கேன், பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதிலே தான் ஏபி 80, கீழே 90 அப்படிங்கிறத ரிவர்ஸ் பண்ணி 90 அப்படிங்கிற நம்பரை 80 90 அப்படின்னு அடிச்சிருப்பான். அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 00 அப்படிங்கிறது வரணும் இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னா மேலே போய் 70 அப்படிங்கிறது வரணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், மேலே போய் ஏசிலேயே பாருங்கள் 70 அப்படிங்கிறதுக்கு அதுலேயும் ஒரு நம்பரை பவர் பண்ணி 0 பவர் பண்ணி 75 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். தெளிவாக புரியுதுன்னு பாருங்கள். அதுலேயும் இதுலேயும் சேம் பேட்டர்ன் தான் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்ததுலேயே பாருங்கள், இங்கே எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். ஏபியில் ஒரு 50, இங்கே பிசியில் பார்த்தீங்கன்னா 70. ஓகேங்களா? அப்போ கேப்பில் ஒரு 60 அப்படின்னு இருக்குது. அந்த 60 கொண்டு வந்து கரெக்டாக ஆர்டர் படி அடிக்கலை. ஏபி பிசி ஏசி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவன் அப்படி அடிக்கலை. ஆனால் அதை வந்து கேம் உள்ளே கொண்டு வரான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதை வச்சு ஏபிபிசி ஏசி ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ 60 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். 50 கேப்பில் 60 விட்டுட்டான். 70 அப்படிங்கிறத அடிச்சிருந்தான். இப்போது 60 அப்படிங்கிறது நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் உள்ளே கொண்டு வந்திருந்தான். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், ஏபியில் ஒரு 60, ஏபியில் ஒரு 61 அப்படிங்கிறத ரிவர்ஸ் பண்ணிட்டான். அடுத்து 62ன்னு போவானா அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக முன்னாடி தான் போய் எடுத்திருக்கான். அதனால் நான் என்னங்கிறேன் அப்படின்னா, முன்னாடி தான் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 60 61. அப்போ மேலே 60க்கு மேலே போனோம்னா 59 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். ஓகேங்களா? அந்த 59 அப்படிங்கிற ஒரு நம்பரை அவன் எப்படி அடிக்க போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 59 அப்படிங்கிற ஒரு நம்பரு, அந்த 59ல் ஒரு நம்பர் பவர் பண்ணி தான் அவன் அடிக்கிறான். ஓகேங்களா? அப்போது 09, அப்படி இல்லை அப்படின்னா 54. ஓகேவா? இது பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் தெளிவாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 09 54 அப்படிங்கிறது இது எல்லாமே நம்ம ஆளில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் வந்து கண்டிப்பாக இதில் ஏதாவது மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். 54 அப்படிங்கிற ஒரு நம்பரு.
இதை ஒருவேளை அவன் 60 61ன்னு எடுக்காமல் இதை 06 இது 16 அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தானா என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வந்து 60 06 இங்கே 16 அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தானா அவன் அடுத்து என்ன பண்ணணும், 06 16 கீழே போனால் 26ன்னு வரணும், மேலே போனால் 96ன்னு வரணும். ஓகேங்களா, நம்ம 96க்கு தான் போகணும், ஏன்னா எல்லாமே மேலே தான் அடிக்கிறான் அப்படிங்கிறதுனால இந்த 96 தான் நம்ம பேர் எடுக்கணும். அந்த 96ல் ஒரு நம்பர் பவர் பண்ணோம் அப்படின்னா 46, 9 பவர் பண்ணால் 46, 6 பவர் பண்ணோம்னா 91. ஓகேங்களா, இந்த 4 நம்பரு நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களை. பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லை செஸ் வாட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த ஒரு பேட்டர்ன் அதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பி போர்டு 6 காமனாக வச்சு ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. என்னென்னு பார்க்கலாம். பி போர்டு 6 இந்த மாதமே 2 பி போர்டு 6 அடிச்சிட்டான். போன மாதம் லாஸ்ட்டாக பி போர்டு 6 எங்கே அடித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல அடிச்சிருப்பான். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஒன்று காட்டிடுறேன். என்னென்னு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டிபிஆர் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டிடுறேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டோம்னா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ ஏபி 32, பிசி 61, ஏசி 44. ஓகேங்களா, ஓகே, இப்போது இங்கே நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். ஏபி பிசி ஏசின்னு மார்க் பண்ணிட்டேன். இங்கேயுமே பாருங்கள் அதே மாதிரி எப்படி அடிச்சிட்ருக்கான்னு. மேலே எல்லாமே ஏபி பிசி ஏசி கரெக்டாக மார்க் ஆகிருச்சு. கீழே பாருங்கள் 32க்கு கிராஸில் ஒரு நாள் கிராஸில் பாருங்கள் ஒரே ஒரு நம்பர் பவர். ஓகேங்களா, அப்போது இதில் பவர் அப்படிங்கிற நம்பரு ஒர்க் ஆயிடுச்சு. பவர் நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்த நம்பர் பாருங்கள் பிசியில் 61 இல்லைங்களா, பிசியில் 61, அதை எடுத்து ஏசியில் 16. இது என்ன பண்ணியிருக்கான், ரிவல்ஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அப்போது ரிவல்ஸ் ஒர்க் ஆயிடுச்சு. அப்போ டைரெக்டாக நமக்கு அடிக்கணும். அந்த டைரக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏசியில் இருக்கிற 44 எடுத்து நமக்கு ஏசி 44 அப்படிங்கிறது இங்கே கரெக்டாக அடிச்சிருப்பான். ஓகேங்களா, அப்போ வந்து இந்த டைரக்ட் அப்படிங்கிறதும் ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த டிபிஆர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன கெஸிங் அப்படின்னு போது இதே டிபிஆர் பேட்டர்ன் தான். ஏபி 27, அடுத்த நாள் ஏபி 27, ஏபி 27க்கு ஏபி 27 டைரக்ட் கம்ப்ளீட்டு. ஓகே, அடுத்து ஏபி 47, பிசி 97. ஓகேங்களா, அப்போது இது பவர் முடிஞ்சிச்சு, டைரக்ட்டு அங்கே பவர். அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஏபி 60 இருக்குது. இப்போது ரிவர்ஸ் தான் பண்ணணும், அதை ஏசியில் தான் பண்ணணும். ஓகேங்களா, அங்கே ஏபியை மட்டும்தான் எடுக்கிறான், ஆனால் வைக்கிறது வந்து ஏபி பிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 06 அப்படிங்கிற ரிவர்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்படி வந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதை வந்து எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 046 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இல்லை அவன் ட்விஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக இதை எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பிசிலே வைக்கிறேன் அப்படின்னா 406 அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். முடிஞ்சவங்க இதை ஒரு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது வந்து இப்போ நான் ஒரு கிளாஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது என்ன கிளாஸ் அப்படிங்கிறதா பைனரி ட்ரேடிங் அப்படிங்கிற கிளாஸ் நான் ஆஃப்லைனில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம லாட்ரியில் வந்து எவ்வளோ பணத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு என்னடா பண்ணுறது, ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கோம். இதை வந்து நான் வந்து மைண்டில் வச்சு தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அதில் கோர்ஸ் அட்டன் பண்ணி அந்த கோர்ஸை கற்றுக்கிட்டு லைஃப் லாங் உங்களுக்கு சப்போர்ட்டோடு நீங்கள் இதில் வந்து ரன் பண்ணி கொண்டு போகலாம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்.
உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் அதை பற்றி பேச முடியாது. நான் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்துட்டு அதோட கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம். அது நம்ம படிக்கிற பசங்க தான் பண்ணணும்னு இல்லை, பெரியவங்களும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கற்றுக்கிட்டு பண்ணலாம். பேசிக் எதுவுமே தெரியாமல், அதாவது பால்வாடியிலேருந்து 10ஆம் கிளாஸ் வரையும் இருக்குது அப்படின்னா, அந்த பால்வாடியிலேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள கிளாஸு கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஓகேங்களா? நம்மளோட டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட இந்த நம்ம சேனல்லே உங்களுக்கு தெரியும். அப்போ அதுலேயும் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஓகேனா ஜஸ்ட் உள்ளே வந்து வாட்ச் பண்ணி அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டு உங்களுக்கு செட் ஆகும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லாட்ரியில் எவ்வளோ பணம் உள்ளே விட்டுட்ருக்கோம், போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் அதில் வந்து நமக்கு கண்டிப்பாக லைஃப் லாங் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அதுக்கான அதுக்கான கேரண்டி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டெலகிராம் லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு உள்ளே வந்து நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ்னு கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து டெலகிராமில் வந்து கொடுக்குற லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லாட்ரி குரூப்போட லிங்க்கும் இருக்கும், பைனரி குரூப்போட லிங்க்கும் இருக்கும். பார்த்து எது வேணுமோ அவங்க அதில் மட்டும் வாங்க. அது டாப்பிக்கு அதில் மட்டுமே நீங்கள் பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.